எல்லாம் குட்டி கறியில் வந்து சாப்ஸுக்குன்னு சொன்னீங்கன்னா வெட்டி கொடுப்பாங்க. நான் ஒரு 1 கிலோ வாங்கிட்டேன். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் தேவையான அளவு கல் உப்பு இல்லை கரண்டியில் ஒரு நல்ல ஒரு கலக்கி விட்டுங்க. ஏன்னா அந்த உப்புலாம் கொஞ்சம் கரையணும். அடுப்பத்தை வச்சு குக்கரில் மூடி போட்டு ஒரு 5 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வறுத்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதில் கொத்தமல்லி 3 ஸ்பூனு, சீரகம், மிளகு, சோம்பு 1 ஸ்பூனு, 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு, வரமிளகா ஒரு 6, தேங்காய் ஒரு அரை மூடி. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடுப்பு சிம்மில் இந்த கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வருங்க. ஏன்னா கறிக்கிச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். சிம்லேயே வறுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, வரமிளகா. இப்போ வேணால் அடுப்பை மீடியமாக வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூட்லேயே தேங்காய் 1 நிமிஷம் இருக்கட்டும், ஒரு கலர் விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. குக்கர் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு சாப்ஸு தனியாக எடுத்துருங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, இந்த மட்டன் சாப்ஸ் வேக வச்சு எடுத்த மட்டன் சாப்ஸு ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு அரைச்ச மசாலாவில் கெட்டி மசாலா மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் மசாலாவிலே வேகட்டும். நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் நம்ம அதே மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி, குக்கரில் வேக வச்சு எடுத்த மட்டன் தண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் வேகட்டும். ஒரு இடையிடையே மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து அடுப்பு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மட்டன் சாப்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீட்டில் மட்டன் சாப்ஸ் குழம்பு தான் பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள்.